ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா. இந்த வீடியோவில் வந்துட்டு February 4th அன்னைக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசா வந்து டேக் ஓவர் பண்ண போகிறதா. இந்த நியூஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இது ஏன் இஸ்ரேல் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை தெரிவிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து பண்றதுனால இஸ்ரேலுக்கு என்ன லாபம், ட்ரம்ப் அவர்கள் ஏன் இந்த விஷயம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த டைம்லைன் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன்ங்கிறத பிரிட்டிஷ் வந்து யூதர்களுக்கு தனி நாடை உருவாக்கி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது. அந்த ஆவணம் வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் வந்த பிரச்சனை தான் இத்தனை வருஷமா 108 வருஷமா இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. 1947 இஸ்ரேலும் பாலஸ்தீன் மக்களுக்கும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1948 இஸ்ரேல் வந்து ஒரு தனி நாடாக மாறுச்சு, அறிவிக்கப்பட்டுச்சு. இதுக்கு வந்து பல அரபு நாடுகள் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து 1967 ஒரு 6 நாள் போர் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பல பகுதிகளை வந்து கைப்பற்றிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1993 இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஓஸ்லோ அப்படிங்கிற ஒரு அமைதிக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. 2006 ஹமாஸ்ங்கிற ஒரு அமைப்பு வந்து தேர்தல் என்று வெற்றி பெற்றுச்சு. ஹமாஸ் அமைப்புனா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் 2023 ஹமாஸ்ங்கிற அமைப்பு வந்து இஸ்ரேலில் இறங்கி பெரிய உயிரிழப்பு, உயிர் சேதம்லாம் நடந்தது. நம்ம எல்லாருக்குமே நியூஸ் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக சீஸ்ஃபயர்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முந்தின நாள் வந்து இந்த சீஸ்ஃபயர் அதாவது அமைதிக்கான ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தான் டைம் லைன். இத்தனை வருஷமா 108 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹமாஸ் அமைப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1987 முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு ஒரு இயக்கமா உருவானது. இந்த ஹமாஸ்ங்கிற இயக்கத்தோட பெரிய எய்மே நம்மளோட நிலத்தெல்லாம் அபகரிச்சுட்டாங்க, ஸோ அதனால அவங்கள அழிக்கணும் அப்படின்னு வெறியோட இருக்கிற அந்த குழுவினர் தான் வந்து ஹமாஸ் அமைப்பு. 2023 நடந்த தாக்குதல் சொன்னேன் இல்லையா, ஹமாஸ் அமைப்பு வந்து இஸ்ரேலை தாக்குச்சுன்னு 1200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலோட பொதுமக்களை கொண்டிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட பாதுகாப்பை காத்துக்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைடு வந்து காசா என்ன சொல்றாங்கன்னா, எங்க நிலத்தையே அபகரிச்சுட்டாங்க, ஸோ அதனால நாங்கள் கடைசி வரைக்கும் போராட்டம் பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து தெளிவாக என்ன சொல்லிடுச்சு, என்ன மாதிரியான ஒரு மோட்டிவ்ல இருக்குன்னா, ஹமாஸ் அமைப்போட கடைசி உயிர் இருக்க வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் ஹமாஸ் அமைப்பை கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்ட்டு பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ தான் கடைசியாக வேற வழியே இல்லை, அங்கே காசாவில் உள்ள மக்கள்லாம் பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க, ரொம்ப டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, 60% ஆஃப் தி பிளேஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்குனால சீஸ்ஃபயர் கொடுத்துருக்காங்க. டெம்பரவரி பாஸ் தான் இது, இன்னும் எந்த ஒரு முடிவுமே வரல. இந்த சீஸ்ஃபயர் வந்து January 19 எஃபெக்ட்ல இருக்கு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு வந்து ஒயிட் ஹவுஸில் நம்ம ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்த அந்த பேட்டியில் தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் காசாவை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஷாக்கிங்கான நியூஸை வந்து கொடுக்குறாரு. நான் ஏன் டேக் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே உள்ள அந்த நாடு வந்து பயங்கரமாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அங்கே உள்ள பில்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நான் இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன், அப்புறம் அங்கே நிறைய தாக்குதல் நடந்தனால வெடிக்கப்படாத குண்டுகள் இருக்குது, அதெல்லாம் நான் அகற்றணும், அந்த பிளேஸ் வந்து நான் ஒரு பயங்கரமான பிளேஸாக மாற்றி அங்கே இன்னுமே வந்து ஒரு எக்கனாமிக்கல் வைஸ் அதை நான் டெவலப் பண்ண போகிறேன், ஜாப்ஸ் கொடுக்க போகிறேன், அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆனதுக்கப்புறம் உலக நாடுகள்லாம் வந்து பயங்கரமாக அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் லாவையே பிரேக் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறையா குற்றச்சாட்டு இருக்குது. இதை இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளென்சிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து கிளென்சிங் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாடு இருக்குன்னா, இப்போ அந்த நாட்டில் ஒரு மக்கள் வந்து ஒரு மதம் சார்ந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்கல்ல, அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறது. பயமுறுத்தியோ அச்சுறுத்துதல் காரணமாகவோ அவங்கள வந்து அப்புறப்படுத்திட்டு அதை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணுறதை வந்து கிளென்சிங் சொல்லுவாங்க. ஸோ இவர் பண்ணுறது வந்து ஒர்ஸாக இருக்குது, ரொம்ப அதை விட மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இவர் போய் அந்த இடத்த டெவலப் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்கே உள்ள மக்கள் இப்போ எங்கே போவாங்கன்னா, டெம்பரவரியாக வந்து பக்கத்து நாடுகளாகிய ஈஜிப்ட், ஜார்டன் இந்த
மாதிரி இடத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதையும் ஈஜிப்ட் அண்ட் ஜார்டனோட ஹெட்ஸ் வந்து நாங்கள் வாய்ப்பே இல்லை, நாங்கள் இதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டோம், இந்த முடிவு எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காசாவை சுற்றி உள்ள எல்லா அரப் கண்ட்ரிஸுமே வந்து இதுக்கு பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இவரோட முடிவை சப்போர்ட் பண்ணுறது இஸ்ரேல் மட்டும்தான். ஏன் வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, அவர் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குறதுக்காக தான் இந்த முயற்சிகள்லாம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் அமைதிக்கு முயற்சி செஞ்சவங்களுக்குலாம் வந்து நோபல் பரிசு கிடைத்திருக்கதாகவும், அதனால இவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்தா பிரபலமாகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பைடனுக்கும் ட்ரம்ப்புக்குமே ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீஸ்ஃபயர் வர்றதுக்கு முந்தின நாள் ஜோ பைடன் லாஸ்ட் டே அவர் பதவியில் இருந்தது. அடுத்த நாள் தான் நம்ம ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. ஸோ இந்த 2 விஷயத்துலையுமே 2 பேத்துக்குமே என்ன பிரச்சனைனா, ஜோ பைடன் சொன்னால் நான் ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்துட்டு சீஸ்ஃபயர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு தான் சீஸ்ஃபயர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே 2 பேத்துக்கு வந்து கொலையாடி சண்டை போயிட்டு தான் இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் அவர்களோட மருமகன் சன்னன்லா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் வேல்யூபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் அப்போவே சொல்லியிருக்காரு. அங்கே உள்ள மக்கள் அகற்றிட்டு அது ஒரு சூப்பரான ஏரியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க குடும்பமே அந்த ஒரு ரியல் எஸ்டேட் குடும்பம் இல்லையா, ஸோ அதனால அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ செய்ய முயற்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காசாவை வந்து ரீடெவலப் பண்ணுறதை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷனை பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதே நாளில் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் வந்து காசாவை என் கையில் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ இதுவுமே பயங்கர சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது எப்படி முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு போல்டான ஒரு முடிவு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு முடிவை யாருமே தெரிவிக்கலை, இதுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், இதுக்கு வந்து அமெரிக்காவோட மிலிட்ரி தான் வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இது அமெரிக்காவில் வர டேக்ஸ் மணிலேருந்து நம்ம பண்ண போகிறதும் இல்லைங்கிறதும் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் வந்து நெத்தன்யாஹூ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாருன்னு நம்மளால பார்க்க முடியுதுன்னா, அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹமாஸில் உள்ள எல்லாரையும் அடித்து காலி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். இப்போ வந்துட்டு அவர்னால தனியாகவும் இதை பண்ண முடியும். பட் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் வரும்போது அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் நடக்கும். பாலஸ்தீன மக்களை வந்து பழிவாங்கின மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரா, எதுக்காக பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. பட் இதுதான் அவரோட மெயின் மோட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கண்ட்ரிஸ் எதிர்த்திருக்க மாதிரி மனித உரிமை என்ன சொல்லுதுன்னா, 75 வருஷமா வந்து பாலஸ்தீனிய மக்கள் வந்து அவங்க உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இப்படி நீங்க டேக் ஓவர் பண்றதா சொல்றது வந்து நியாயமற்ற செயல் அப்படிங்கிற மாதிரியும் சரியாக இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு விஷயம், ஒரு பிளான் மாதிரி தெரியல. ஏன்னா இது வந்து எத்தனை வருஷம் ஆகுங்கிறது கணிப்புப்படி பார்த்தா 15 to 20 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அந்த டைம் வரைக்கும் மக்களை வந்து எந்த ஒரு நாடும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இப்போதைக்கு இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம்னா, பாலஸ்தீனிய மக்கள் பல வருஷமா அவ்வளோ போர்கள் சந்திச்சு அவ்வளோ மனவலியோட இந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட சொந்த நாட்டை விட்டு அகன்று போறதுன்னா அவங்க போயிட்டு திருப்பி வருவாங்களா, டெம்பரவரியான அனுப்புறாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு விஷயம் ட்ரம்ப் கூறும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிடலாம், இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் திருப்பி வந்து இந்த பாலஸ்தீனிய மக்கள் இங்கே வந்து வாழ்வாங்களா, அதுக்கான நியூஸும் நமக்கு கிடைக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், அடைக்கலத்துக்காக வந்தவங்க வந்து இந்த வீட்டில் பாதி என்னோட உரிமைன்னு சொல்லிட்டு வாங்குறதும், திருப்பி நம்மளே வந்து வெளியே அனுப்பிட்டு மொத்தமான இடமே எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதும், இல்லை அந்த பாதியை வந்து வேற யாரோ வந்து வாங்குறதும், இதெல்லாம் வந்து மனித நேயத்துக்கு புறம்பாக இருக்குது. இப்படி போயிட்டுருக்க இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஹியூமன் ரைட்ஸ் தலையிட்டு பாலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு கரெக்டான முடிவை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. இனிமே இதில் என்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். Until then, it's Varsha. Tada, bye bye.